students, welcome to my class Usha Spoken Hindi. Daily using simple sentence. இன்றைக்கி வந்து டே 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? டே 2. நம்ம எப்படி சாதாரண ஒரு இதுக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல. மைம் பாஜார் கயா, மைம் பாஜார் கயா, ஐ வென்ட் டு த மார்க்கெட், நான் சந்தைக்கு சென்றேன். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான். மைம் பாஜார் கயா, ஐ வென்ட் டு த மார்க்கெட், நான் சந்தைக்கு சென்றேன். இதுதான், இப்படி தான் சொல்லணும், நான் போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போய் என்ன பண்ணுவோம்? காய்கறி தானே வாங்குவோம். மைம்னே சப்ஜியான் கரீதி, மைம்னேன்னா நான் சப்ஜியான் கரீதினா நான் வந்து சப்ஜியான காய்கறி, வெஜிடபிள்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஐ பாட் வெஜிடபிள்ஸ், நான் காய்கறிகள் வாங்கினேன். மைனே சப்ஜியா கரீதி, மார்க்கெட்டில் போய் என்ன வாங்கினேன்? வெஜிடபிள்ஸ். ஐ பாட் வெஜிடபிள், நான் காய்கறிகள் வாங்கினேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? நான் வந்து மார்க்கெட் போனேன். மைம் பாஜார் கயா, நான் எங்கே போனேன்? மார்க்கெட் போனேன். மார்க்கெட்டில் போய் என்ன வாங்கினேன்? மைம்னே சப்ஜியா கரீதி, என்ன வாங்கினேன்? வெஜிடபிள்ஸ். நான் என்ன வாங்கினேன்? நான் காய்கறிகள் வாங்கினேன். இதுதான் ரெண்டு சிம்பிள் இது சென்டென்ஸ். போகிறது, நான் கடைக்கு போனேன், போய் எங்கே என்ன வாங்கினேன்? காய்கறிகள் வாங்கினேன். இப்படி தான் சொல்லணும். அடுத்து என்னது? ஆஜ் மோசம் பகுத் கர்மி ஹை, இன்றைக்கி எப்படி இருந்தது? ரொம்ப ஹாட்டாக இருந்தது சொல்லுவோம் இல்லையா? த வெதர் இஸ் வெரி ஹாட் டுடே, இன்றைக்கி வெதர் எப்படி இருந்தது? ஹாட்டாக இருந்தது. இன்று வானிலை மிகவும் சூடாக உள்ளது. இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்போம் இல்லையா? ஆஜ் மோசம் பகுத் கர்மி ஹை, கர்ம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது. இன்று வானிலை மிகவும் சூடாக உள்ளது. அடுத்தது கிருபாய கிட்கி கோலோ, கிட்கின்னு இந்த காற்று வரதுனால என்ன பண்ணோம்? கதவை திறக்கணும்னு சொல்கிறதுக்கு என்னது? கிருபாய ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ஓப்பன் த விண்டோ. ஏதாவது டோர் இல்லை, விண்டோ. கிட்கின்னா விண்டோ. கிருபாய கிட்கி கோலோ, ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. அது தமிழ் இதில் தயவுசெய்து கதவை திறக்கவும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மைம்னே ஹர் தின் ஹிந்தி சீக் ரஹாஹூம், நான் வந்து டெய்லி வந்து ஹிந்தி வந்து கற்றுட்ருக்கேன், 10 நாளாக ஹிந்தி கற்றுருக்கேன் அப்படின்னு. ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி எவ்ரிடே, டெய்லின்னு கூட சொல்லலாம். ஹர் தின்னா டெய்லி. நான் தினமும் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்டு வருகிறேன், இருக்கிறேன் கூட சொல்லலாம். மைம் ஹர் தின் ஹிந்தி சீக் ரஹாஹூம், மே ஹர் தின் ஹிந்தி சீக் ரஹாஹூம், ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி எவ்ரிடே, நான் தினமும் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆஜ் மௌசம் பகுத் கர்ம் ஹை, த வெதர் இஸ் வெரி ஹாட் டுடே, இன்று வானிலை மிகவும் சூடாக உள்ளது. அடுத்தது பாருங்கள். கிருபாயே கிட்கி கோலோ, ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. அடுத்தது மைம் ஹர்தின் ஹிந்தி சீக் ரஹாஹூம், நான் தினமும் ஹிந்தி கற்றுக்கொண்டு வருகிறேன். ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி எவ்ரிடே, நான் டெய்லி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஹிந்தி கற்றுக்குறோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக வரும். இந்த ஹிந்திங்கிறத எல்லா இடத்தையும் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? அதனால தான் நான் இதை வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லோரும் கற்றுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து சொல்லுவேன். நீங்களும் என்னை வந்து உற்சாகப்படுத்துங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் வந்து என்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்க முடியும். ஏன்னா என்னால் வயசானவ, டக்குன்னு ஒரு இது வந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று வந்துன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணினா தான் நானும் என்னால் வளர முடியும். உங்களுக்கும் நல்ல விதமாக நல்ல நல்ல விஷயங்களை வந்து நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.